ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கனவா 65 தான். சிக்கன் 65லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக கனவா மீனில் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனவா 65 பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இது மாதிரி ரிங்காக ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் எல்லாமே இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க, அப்படி இல்லைன்னா இது சேர்க்காமலேயும் செய்யலாம். நான் வந்து இது ஃப்ளேவர், அந்த 65 ஃப்ளேவர் வரதுக்காக இந்த 65 மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். இதோடவே கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. 1/2 லெமன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது விதை இல்லாமல் அந்த லெமன் ஜூஸ் மட்டும் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்குங்க. இதோடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதை சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துருக்கேன், சோள மாவு. இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க வேணாம், அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இதில் இந்த கனவாயில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். நம்ம என்ன தான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சாலும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால் தண்ணி விடாமல் அப்படியே நல்லா கலந்துக்குங்க. தேவைப்பட்டதுன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊறட்டும். அப்போ தான் மசாலா நல்லா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் எதுவும் கலருக்கு வந்து கலர் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு கலர் பவுடர் தேவைன்னா நீங்கள் வந்து இதில் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே வரும். ஸோ இன்றைக்கி நான் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே வந்து செஞ்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா எல்லாமே வந்து ஊறிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. இப்போ வந்து இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயும் நல்லா காய வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு கனவாவாக எடுத்து வந்து விடலாம். இந்த ரிங் இருக்கு இல்லையா, இந்த ரிங்கு வந்து தனித்தனியாக அப்படியே எடுத்துடுவோம். இது வந்து எண்ணெயில் போடும்போது தெரிக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக தள்ளி நீங்கள் வந்து வேலை பாருங்கள். அப்படியே வந்து லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. நல்லா செவந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை எடுத்துடலாம் நம்ம. இங்கே பாருங்க, ரொம்பவே சூப்பரான கனவா 65 ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே நம்ம வச்சிருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, ரொம்பவே சூப்பரான கனவா 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாக. இது வந்து பார்த்தீங்கன்னா சூடாக எடுத்துட்டு அதில் கொஞ்சம் அப்படியே பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டு ஆனியன், லெமன் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. கனவா 65 பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், அப்படியே ரிங்கா இருக்குல்ல. ஆனியன் கண்டிப்பாக கூட இருந்தால் தான் செம்ம டேஸ்ட்டு. ஒரு கனவா எடுத்து போட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டு சாப்பிட்டோன்னா நல்லா இருக்கும். அப்படியே லெமன்லாம் பிழிஞ்சு விட்டு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், எல்லாம் சிக்கன் 65 சாப்பிட்ருப்பீங்க. இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம்.
ரசம் சாதம், சாம்பார், கிள்ளிப்போடு சாம்பார் சாதத்துலாம் வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.